ஸ்ரீதர், நீங்க எழுதி வச்சீங்க இந்த பேப்பர்ல 5 சீட் பாஜக பிரிண்ட் எடுக்கலன்னா என் பேர் ராஜகோபால் இல்ல ஸ்ரீதர். 12 கிராமம் அடியோடியாக ஓட்டு போட வரவில்லை. தமிழகத்தில் முதன்முறையான திருப்பம் அது. இது மத்திய தேர்தல் கமிஷனுக்கு ஒரு மன குடைச்சலையும் கொடுத்திருக்கிறது. தமிழகத்தில் சத்யபிரகாஷ் சாஹூ என்று தலைமை தேர்தல் அதிகாரி இருக்கிறாரு. ஓவர் எந்தூசியாசம் 72% ஓட்டு போட்டேன்னு சொல்லிட்டு அதை 69 குறைக்கிறது. அவர் திமுகவினுடைய மாநில செயலராக செய்தாரா வேலை? ஏடிஎம்கே 15% ஆர் 20% கீழே வந்துட்டா அவர் நாம் தமிழரும் விஜயோட மெகா அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2026 வருவார் இபிஎஸ். சார், ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த். ஸோ நிஜமாவே எல்லா சொத்தையும் பிடிங்கிடுவாங்களா சார்? Congress will be reduced to 25 to 30 MPs. Trinamool Congress total MPs, DMK total MPs விட காங்கிரஸ் கீழே போயிடும். எப்பவுமே நரேந்திர மோடி he looks for 2026 definitely they will get Kachativu back for 99 years. அதுதான் அவருடைய லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி. மீண்டும் நரேந்திர மோடி மத்திய அரசாங்கத்தில் பிரதமரானால், தமிழகத்தில் 5 சீட் வந்தால் கண்டிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படி செய்வார் என்று கேட்டால் சின்ன பின்னமாக்கி கசக்கி அப்படி போட்டுருவார். சார் வணக்கம். நமஸ்காரம் ஸ்ரீதர். நமஸ்காரம் ஸ்ரீதர். சார் வெல்கம் பேக். தேங்க்யூ so kind of you. சார், இன்னைக்கு எபிசோட்ல ஐ வாண்ட் டு டாக் அபவுட் 3 டாபிக்ஸ் சார். ஒன்று ஃபர்ஸ்ட், நம்மளுக்கு இந்த எலெக்ஷன் கமிஷன்ல இந்த அவங்களோட ஓட்டிங் பர்சன்டேஜ் குளறுபடி, அதுக்கு இன்னும் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கல. ஸோ அதோட பேக்ரவுண்டு. அதுக்கப்புறம் இந்த பிஜேபி, டிஎம்கே, ஏடிஎம்கே இவங்களோட ஃபியூச்சர் என்ன தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் அதர் ஹாட் டாபிக் சார். நம்ம ஆல்ரெடி பழைய எபிசோட்ல கூட பேசியிருக்கோம் சார். ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் இருக்கு காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோலன்னு ரொம்ப ஏர்லியாவே பேசியிருக்கோம். இப்போ அந்த டாபிக் ஏன் மோடி எடுத்து பேசுறாரு அப்படின்ற அந்த பேக்ரவுண்ட் கொஞ்சம் சொல்லுங்க சார். அதுக்கப்புறம் கச்சத்தீவு பத்தி கூட லெட்ஸ் டிஸ்கஸ் சார். டாக்டர் ஸ்ரீதர் நேயர்களுக்கும் ஸ்ரீதருக்கும் என்னுடைய காலை நமஸ்காரங்கள். தாங்கள் 4 குறிப்புகள் கேட்டீர்கள். மிக அழகாக தங்களுடைய ஒரு வர்ணனையை கேள்வி மூலமாக எனக்கு முன் வைத்திருக்கிறீர்கள். நான் அதற்கு நன்றாக பதில் சொல்வேன். சொல்வதற்கு முன்னதாக ஒரு வேண்டுகோள் ஸ்ரீதர். தமிழகத்தை பொறுத்த மட்டில், என்னை பொறுத்த ஜூன் 4ஆம் தேதி கார்த்தால நீங்க ஒரு பேப்பர் பென்சில் இருந்ததுன்னா எழுதி வச்சுங்க. நீங்க யூ கேன் டேக் இட் ஃப்ரம் மீ. தமிழ்நாட்டில் பல நேயர்கள், டாக்டர் ஸ்ரீதர் நேயர்களும் சரி, பல தமிழர்கள், 8 கோடி தமிழர்களும் எதிர்பார்ப்பது பாஜகவினுடைய சிறப்பு சாதனை. தேசியத்தை வளர்ப்போம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய தனி மாநிலம் என்று கூடக்கூடியதையும் கடவுள் விரோத போக்கு, ஹிந்தி மற்றும் ஆன்டி அப்பர் காஸ்ட், அதாவது இது மாதிரி எல்லாம் சொல்ற, அதற்காக ஒரு முடிவு வேண்டும் என்றால் நரேந்திர மோடி தலைமையிலான, அண்ணாமலையினுடைய தலைமையிலான பாஜகவிற்குத்தான் ஓட்டு என்ற ரீதியில் ஸ்ரீதர் ஒண்ணு சொல்றேன். நீங்க எழுதி வச்சீங்க இந்த பேப்பர்ல 5 சீட் பாஜக பிரிண்ட் எடுக்கலன்னா என் பேர் ராஜகோபால் இல்ல ஸ்ரீதர். அது நீங்க எப்படி வேணா எடுக்கலாம். இந்த பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு குரலிபடி ஏன் கன்ஃபியூஷன் இருந்தது. அது திமுகவினுடைய அரசாங்க கேள்விக்குறி. காரணம், திமுகவினுடைய ஓட்டு வங்கிகள் 3 மணி வரை ஓடாதிருந்தார்கள். சில இடங்களில் கிராமத்தில் இருப்பவர்கள் எதிர்த்தார்கள். 12 கிராமம் அடியோடியாக ஓட்டு போட வரவில்லை. தமிழகத்தில் முதன்முறையான திருப்பம் அது. இது மத்திய தேர்தல் கமிஷனுக்கு ஒரு மன குடைச்சலையும் கொடுத்திருக்கிறது. It has given a headache to them. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் நார்த் இந்தியாவில் ஆரம்பிச்சுன்னா then world will heckle you that there is no democracy. நீ பாய்காட் பண்ணா அது அகைன்ஸ்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட் பாய்காட் பண்றாங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் பரந்தூர் விமான நிலையம் சில இடத்துல எல்லாம் எலக்ட்ரிசிட்டி வரலன்னு. இட் இஸ் நாட் a national politics that they are boycotting.
இட் இஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்எஃபிஷியன்சி. அது ஒண்ணு. அது தவிர நான் இங்கு தேர்தல் கமிஷனில் விசாரித்ததில் பல முக்கிய அதிகாரிகள் என்னிடம் சொல்லுவது என்ன என்று கேட்டால், தமிழகத்தில் சத்யபிரகாஷ் சாஹூ என்ற தலைமை தேர்தல் அதிகாரி இருக்கிறாரே, அவர் 2 முறை தவறு செய்து விட்டதாகத்தான் கேள்விப்படுகிறேன். ஓவர் எந்தூசியாசம், அது அளவுக்கு மீதியான ஒரு பதற்றம். 72% ஓட்டு போட்டேன்னு சொல்லிட்டு அதை 69 குறைக்கிறது, 56 குறைக்கிறது, 62 குறைக்கிறதுல தப்பு சார். அவர் திமுகவினுடைய மாநில செயலராக செய்தாரா வேலை? காரணம், அவர் ஒரு தமிழ்நாடு கேடர் IAS ஆபீசர். அவர் தேர்தல் கமிஷனில் தேர்தல் மட்டும் அந்த 1.5 மாசத்துக்கு இஸ் ஆன் டெபுடேஷன் டு சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ ஹி ஹேஸ் அ டியூவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் இவனுடைய லாயல்ட்டி வந்து சீஃப் செக்ரட்டரி தான் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் வந்து அதே மாதிரி சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷனும் எழுதுவாங்க. அவர் ரெக்வெஸ்ட் இஸ், மிஸ்டர் அண்ணாமலை அண்ட் அதர் பிஜேபி லீடர்ஸ் நோ திஸ் ஃபேக்ட். சில எதிர்கட்சி தலைவர்கள் மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷன் ராஜீவ்குமாருக்கு இமெயில் அனுப்பி இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். அவருடைய சிஆரில் இது ஒரு கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்டில் இது ஒரு தர்ம சங்கடமான நிலைமை கொண்டு வந்து விட்டால் அவருக்கு ப்ரமோஷன் கிடைப்பது கடினம். இதுதான் சார் பேக்ரவுண்ட். ஓவர் என்தூசியாசத்தை பண்ணியிருக்கார் சார். இட் இஸ் எய்ம்ட் அட் டு ரெடியூஸ் பிஜேபிஸ் ஓட் பர்சன்டேஜ் அண்ட் ஏடிஎம்கேஸ் ஓட் பர்சன்டேஜ், இன்க்ளூடிங் எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், அண்ணாமலை அண்ட் அதர்ஸ், நயினார் நாகேந்திரன். இது மாதிரி சார் இங்கே ஒரே ஒரு கேள்வி வருது சார். இப்போ நீங்க 5 சீட்டு ஜெயிக்கும் மினிமம் அப்படின்னு சொல்றீங்க என்டிஏ. நாளைக்கு என்டிஏ ஜெயிச்சா இந்த குளறுபடி நடந்ததுனால நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி திருப்பி டிஎம்கே ஏதாவது ஃபவுல் பிளே அப்படின்னு அவங்க ஏதாவது ஆரம்பிப்பாங்களா சார்? They are confident of victory. அதனால வாடிமோன் they should have protested by this time. அப்புறம் கண் கெட்ட அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்றது என்ன? நீ கண் படுறதுக்கு முன்னாடி சூரிய நமஸ்காரம் பண்ணணும். டிஎம்கேல அதானே இன்ஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க சார் இதை செய்யறதுக்கு. அவங்க எப்படி கோர்ட்டு போவாங்க? எப்படி இருந்தாலும் சார் இது சுப்ரீம் கோர்ட் மட்டும் வரும் சார். இது அதுக்கு முன்னாடி தலைமை தேர்தல் அதிகாரி ராஜீவ்குமார் அவர்களுக்கு டாக்டர் ஸ்ரீதர் டிவி சேனல் மூலமாக ஸ்ரீதரும் ராஜகோபாலும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு ரெக்வெஸ்ட், ப்ளீஸ் கிளாரிஃபை வை தட் டவுன் ட்ரெண்ட் ஆஃப் ஓட்டிங் பர்சன்டேஜ். அந்த 8 கோடி தமிழ் மக்களுக்கு அது ஒரு நற்செய்தியாக இருக்கும். இனி வரக்கூடிய தேர்தலில் அது ஒரு பாடமாக இருக்கும். எவ்ரி ஆக்ட் இஸ் an experience இல்லையா? இட்ஸ் a precedence. சார் மூவிங் ஆன் சார், இப்போ அந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி பேசியிருக்கோம். அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு ஏடிஎம்கே டிஎம்கே ஃபியூச்சர் கேட்டீங்க. அந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் பத்தி பேசலாம் சார். அவர் ராகுல் காந்திக்கு கொஞ்சம் சரியில்லை, அதனால அவர் ஏதாவது பேச அது நம்ம லேட்டர் நம்ம தமிழ்நாடு பேசலாம்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னா காங்கிரஸ் செத்து போச்சு சார் வட இந்தியால. No one takes it seriously. So now coming to the point, 3 ஆப்ஷன் இருக்கு ஸ்ரீதர். ஒன்னு டிஎம்கே ஸ்வீப்ஸ் தமிழ்நாடு. அவுட் ஆஃப் 39 they take 38 வச்சுங்க. லாஸ்ட் இயர் 2019 மாதிரியே வந்துருதுன்னு வச்சிருந்தா, ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கவங்க எல்லாம் பாதி பேர் they will come back to DMK or they will leave எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா அவருடைய லீடர்ஷிப் இல்லைன்னு ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு காலத்தினுடைய அழுத்தம் எடப்பாடி பழனிசாமி மீது வரக்கூடிய ஒரு கோபத்தை தணிப்பதற்கு அதிமுகவில் இருப்பவர்கள் மீண்டும் அமித்ஷா சொன்னதை நாம் நடைமுறையில் கொண்டு வருவோம், டிடிவி தினகரனையும் சசிகலாவையும் ஓ பன்னீர்செல்வத்தையும் மீண்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பிரச்சனை வரும். ஸோ இந்த ஆப்ஷன் 2 இருக்கு சார். EPS will face this. Scenario 2, BJP, ADMK, எடப்பாடி பழனிசாமி, they take 20 parliament seats. DMK is also taking 20. அந்த மாதிரி ஈக்குவலா வந்துருதுன்னு வச்சுக்க பேச்சு சொல்றேன். அப்போ டிஎம்கே ஃபியூச்சர் இன் டார்க். பல பேர் வந்து பிஜேபியில வர பார்ப்பாங்க. தேர் வில் பி மோர் ஏக்நாத் ஷிண்டேஸ் அசரிங் அப். அப்போ ஏடிஎம்கே கெட் ஸ்ட்ரெங்தன்ட். Focus 26 will be very very interesting. என்னை பொறுத்து மட்டும் திமுகவின டவுன்ஃபால் ஸ்டார்ட்ஸ் வித் தட். ஈவன் இஃப் they get 5 seats reduced வச்சுக்கல, அண்ணாமலையினுடைய ஆதிக்கத்தை தவிர எதிர்கட்சிகள் இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை வளரும். அதுக்கு சில ஃபார்முலா கொண்டு வருவாங்க. ஆப்ஷன் 2 டிஸ்கஸ் பண்ணிட்டு ஆப்ஷன் 3, மீண்டும் நரேந்திர மோடி மத்திய அரசாங்கத்தில் பிரதமரானால் வித் ஹை மெஜாரிட்டி, தமிழகத்தில் 5 சீட் வந்தால் கண்டிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படி செய்வார் என்று கேட்டால் சின்ன பின்னமாக்கி கசக்கி அப்படி போட்டுருவார்.
அரவிந்த் கெஜ்ரிவால் எங்க இருக்காரு இப்போ? ஜெயில். ஹேமந்த் சோரன் எங்க இருக்காரு இப்போ? சேம் பிளேஸ். சிதம்பரம் சொல்ற சிட்டிங் சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் அரகன்ஸ்ல தான் உள்ள தள்ளி இருக்காங்க. ஆனரபிள் மிஸ்டர் பி சிதம்பரம், டாக்டர் ஸ்ரீதர் நேயர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். ராஜா தங்களுடைய சகாவாக இருந்தார், டெலிகாம் மினிஸ்டராக, தாங்கள் பைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தார் ப சிதம்பரம். அப்பொழுது ராஜாவை கைது செய்தது ப சிதம்பரம் என்று ராஜா என்னிடமே கூறியிருக்கிறார், புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். சோ உங்களுடைய சகா கொலிகை நீ அரெஸ்ட் பண்ணலாம், நரேந்திர மோடி 2 சீஃப் மினிஸ்டர்ஸ் அரெஸ்ட் பண்ணக்கூடாதா? ஸோ திஸ் இஸ் த பேக்ரவுண்ட். இப்போ நாம 3 பேரும் பேசியிருக்க, 2 பேரும் பேசியிருக்க 3 ஆப்ஷன்ஸ். Suppose if Sridhar knows some 4th option, we can discuss this also, so that our viewers get enlightened. இல்ல நாம 2 பேரும் பேசுறதுக்கு பத்தி நிறைய டிபேட் நடந்ததுன்னா, that is enlightenment, that is dance of democracy. We are opening up to the transparency. சார், 4th ஆப்ஷன் இப்போ ரீசெண்டா ஏடிஎம்கே 15% ஆர் 20% கீழே வந்துட்டா அவர் வந்து நாம் தமிழரும் விஜயோட அலையன்ஸ் போடுவாரு, மெகா அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2026ல வருவாரு இபிஎஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு சார். நல்ல ஆப்ஷன். எடப்பாடி பழனிசாமி இஸ் a seasoned politician. We cannot run him down because அவர் வந்து 4 years with the help of Narendra Modi he administered the state. அது விட்டுருங்க. விஜய் is a DMK ploy. விஜய் is a DMK friend. So that விஜய் வந்து ஆன்டி இன்கம்பன்சி எடுத்துன்னு போயிடுவாரு, பட் ஹி வில் சப்போர்ட் டிஎம்கே ஒன்லி. அந்த விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி வில் பி கேர்ஃபுல். ஏன்னா ஒரு சினிமாக்காரனா விட மாட்டார் சார் அவர் ஏடிஎம்கேக்குள்ள. அதுக்குள்ளேயும் சார் ஏடிஎம்கேல நிறைய டிஃபெக்ஷன்ஸ் இருக்கும் ஸ்ரீதர். அதுக்கு அதை ஸ்ரீதரோ இல்லை நாம் தமிழ் கட்சியோ விட மாட்டாங்க. எப்பவுமே பப்ளிக் பிஜேபிக்கு வந்து 20% வந்துருது, 23% வந்துருதுன்னா people will look up to that, not to the dissenting one. Ascending தான் பார்ப்பாங்க. So now you can ask me the Rahul Gandhi's barbarism. சார், அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி இருக்கு சார். இப்போ நீங்க இந்த 2 சீஃப் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னீங்க, பட் இதே ராகுல் காந்தி போய் கேரளால போய் விஜயனை அரெஸ்ட் பண்ணல, 2 பேரை மட்டும் ஏன் அரெஸ்ட் பண்ணீங்கன்னு அங்க சப்போர்ட் பண்ணி எப்படி பேசுறாரு சார்? அதுக்கு அவருடைய மனநிலையை பரிசோதனை செய்ய வேண்டும். சென்னையில் உள்ள பிரபலமான மலர் அலுவலக ஆஸ்பத்திரியில் ராகுல் காந்தியை சேர்த்து அவருடைய எதிர்காலத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாருன்னா சப்போஸ் என்ன ஆகும் சார்? மன குடைச்சல். அவங்க எல்லாரும் பேசுறாங்க ராகுல் காந்திக்கு பின்னாரி விஜயனை கைது செய்ய வேண்டும் என்றால் இவர் எப்படி ஜெயிப்பார் சார்? இவர் கம்யூனிஸ்ட் பார்ட்டி என்பது வேர்ல்டு ஓவர் இருக்குது. அதே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்களிடம் இவங்க போய் கூட்டு ஒப்பந்தம் போட்டுக் கொண்டார்கள். காங்கிரசும் ஷி ஜின்பிங், ராகுல் காந்தி, சோனியா காந்தி எல்லாம் ஆகஸ்ட் 2008, 16 years before you had an understanding. Today you want to see CPM to be arrested. அதுதான் நேற்று அண்ணாமலை கேரளா பிரச்சாரத்தில் கூட கேலி செய்திருக்கிறார். சோ ஆக மொத்தம் காங்கிரஸ் வந்து இரட்டு தலை பாம்பு. It will bite here, it will bite there. So going back to our other topics, sir, redistribution of wealth. So நிஜமாவே எல்லா சொத்தையும் புடிங்கிடுவாங்களா சார்? சார் ஒன்னே ஒன்று சொல்றேன் சார். என்ன ராஜகோபாலன் என்னுடைய சொத்து வந்து 100 ரூபான்னு வச்சுங்க, பேச்சுக்கு சொல்றேன். ஸ்ரீதருடைய சொத்து 150 ரூபா. இப்போ இந்த 250 ரூபாய ராகுல் காந்தி எந்த ப்ரப்போர்ஷன்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாரு? அவர் குறி வைத்திருப்பதெல்லாம் அதானி அம்பானி போன்றவர்கள். அதே அதானி அம்பானிக்கு எதிர்த்து இருப்பவர்கள் எலெக்ஷன் பாண்டுல காங்கிரஸுக்கு 1800 crores கொடுத்திருக்காங்களா? அது how did they get காங்கிரஸ்? That also came from some individual, இல்லையா? சம் கம்பெனி. அந்த கம்பெனி வந்து அதானிக்கு எதிர்த்து இருக்குதா? அந்த கம்பெனியோட டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி பண்ணுவாரு? என்ன ஃபார்முலா? அதெல்லாம் சொல்ல வேண்டாமா? இது என்ன இந்தியா டெமோக்ரஸியா? இல்ல வந்து இவர் he wants to have some new formula. ஸோ ஆக மொத்தம் ராகுல் காந்தி ஏற்கனவே தான் சொல்லியிருக்காரு, ஐ எம் கன்ஃபியூஸ்ட் பர்சன். தட் கன்ஃபியூஷன் worst confounded now. காரணம் ராகுல் காந்தியினுடைய எதிர்நோக்கு பார்வைகளை தாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தகப்பனார் உயிருடன் இருந்த பொழுது, ராஜீவ் காந்தி ஏர் பைலட்டா இருந்த பொழுது, பிரதமர் ஆன பிறகு ராகுல் காந்தி ஒரு பாம்பேல ஒரு கம்பெனில வேலை செஞ்சிட்டு இருந்தார் சார். அங்க he fought with the management and came out. அது ஒரு part 1. Part 2, he is an MP of UPA, one from Amethi. And second thing, when Prime Minister Dr. Manmohan Singh was away in USA, ஒரு லாலு பிரசாத் யாதவுக்கு எதிர்த்து இருக்கக்கூடிய ஊழலை பண்ணணும் இந்த ஆர்டினன்ஸை he tore it out. Third, the same year, from right hand to left hand, from left hand to right hand, person is same, but இந்த கையில் இப்படி போட்டு வாங்குது. From National Herald he gave 99 crores.
டு யங் இந்தியா. ஃப்ரம் 1920 AICC. ஸோ இப்படி பண்ணியிருக்காங்க. அதுதான் மணி லாண்டரிங். ஸோ தேர்ஃபோர் இந்த 3 ஆஸ்பெக்டை பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியினுடைய திங்கிங் ப்ராசஸ், அவருடைய மன குடைச்சலை புரிந்து கொள்ள முடிகிறது. திருமணமாகாதவராக இருந்தாலும் அவருக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு என்பதை காந்தி ஃபேமிலியில் இருக்கக்கூடியவர்கள், நேருவாக இருக்கட்டும், இந்திரா காந்தியாக இருக்கட்டும், ராஜீவ் காந்தியாக இருக்கட்டும், அவர்கள் எல்லாருமே ஒரு புது விதமான யோசனைகளை கொண்டு வரக்கூடியவர்கள் என்பதை நிரூபிக்கிறார்கள். ராகுல் காந்தி இப்படிப்பட்ட மனசு வந்ததற்கு காரணம், ஒரு திங்கிங் ப்ராசஸ் வந்ததுக்கு காரணம் கம்யூனிஸ்டினுடைய ஐடியாலஜி. அதனால்தான் அந்த கன்னியாகுமாரை ஈஸ்ட் டெல்லியில போட்டி போடுறதுக்கு வச்சிருக்காங்க. ஜேஎன்யூல துக்குடை கேங்குக்கு சீஃப். He should not have been fielded என்று சில காங்கிரஸ் தலைவர் என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள், இன்க்ளூடிங் ஜெயராம் ரமேஷ். சோ காங்கிரஸ் உள்ள ஒரு குழப்பம். இப்ப பாருங்க, குலாம் நபி ஆசாத், அசோக் சவான், மிலன் தியோரா, ஏன் விஜயதரணி தமிழ்நாட்டுல வெளில போயிட்டாங்க. She resigned MLA seat and joined BJP. அதை தவிர கௌரவ் வல்லப், லாஸ்ட் வீக் he joined BJP. இப்போ வெல்த் கிரியேட்டர்ஸ் you can't destroy them. Adani is a wealth creator for India. Sridhar is a wealth creator. Rajgopal is a wealth creator. என்னால தேசத்துக்கு ஒரு ஜிடிபியில ஒரு 0.1% கூட வர முடியும். ஸோ இந்த பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா he has a little aversion, anti Hindu propaganda பண்ணிட்டு இருக்காங்க, ப்ரோ முஸ்லிம். இந்த மாதிரி ப்ராசஸ் வரதுக்கு காரணம், அப்ப டாக்டர் மன்மோகன் சிங் பேசின மாதிரியே முஸ்லிம்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் டிவைட் பண்ணி கொடுப்போம். அதுக்காக தான் பிரைம் மினிஸ்டர் நார்த் இந்தியாவில பேசுறார், பெண்கள் தாலியை கூட வித்து விடுவார்கள் என்று. ஆனா அதுக்கு கம்பேரிசன் வெரி யூனிக். நம்ம பேசுறதுடைய ஒரு தாற்பயத்தை பாருங்க ஸ்ரீதர், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். என்னைக்கு பிரைம் மினிஸ்டர் இதை பேசினாரோ, அதாவது 21 ஏப்ரல் சண்டே அன்னைக்கு, வெரி சேம் டே மதுரையில மீனாட்சி அம்மனுக்கும் சௌந்தரேஸ்வருக்கும் கல்யாணம் நடந்தது. That is a god and goddess got married. அது ஒரு பெரிய fanfare. So 10 lakh people attended. Out of Madurai districts இருக்கக்கூடிய 1.5 crore 2 crore மதுரை டிஸ்ட்ரிக்ட் முழுக்கலாம். அங்க இருக்கக்கூடிய பெரிய ஃபேமிலி, ஹிந்து, நாடார், தேவர், முஸ்லீம், இந்த மாதிரிலாம் இருக்கவங்கலாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சௌந்தரேஸ்வரர் தாலி கட்டும் போது, மாங்கல் சுத்து கட்டும்போது, they also had that. தெரியுமா உங்களுக்கு? நியூ திங். இது thousands years வரக்கூடிய ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சரல் ஆக்டிவிட்டி, சிவிலைசேஷன். இப்போ ஹஸ்பண்ட் he will put that hand on that மாங்கல் சூத்திரம், நீ போட்டுக்கோ, நீ நல்லா இருக்கணும். மீனாட்சி கல்யாணம் ஆயிடுச்சு, மீனாட்சி இஸ் குவீன் ஆஃப் மதுரை. ஸோ அது தவிர சில கிராமங்கள்லாம் நெருப்பு திருவிழா நடக்கும் ஸ்ரீதர். அது burning coal, அது மேல they walk. அதெல்லாம் ஆஸ்தா, தேர் ஆல் டிவோஷன். இப்படி இருக்கக்கூடிய கண்ட்ரியில ராகுல் காந்தி cannot redistribute the wealth of Sridhar and Rajgopalan to a poor person. நாளைக்கு அந்த poor person எப்படி, அந்த கான்செப்ட் தான் நரேந்திர மோடி சொல்றாரு. ராகுல் காந்திக்கு பதவிக்கு வந்தான்னு அவ விளக்கணும். they must explain எப்படி ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், ஒரு ஃபார்முலா கொடு. why did Chidambaram write this? Chidambaram also has a responsibility. He was in jail for 103 days. அந்த ஜெயில இருந்தக்கூடிய ஒரு ஆத்திரத்தை நரேந்திர மோடி மேல காமிக்கணும்னா, you can't redistribute wealth like this. மிஸ்டர் சிதம்பரம், உங்களுக்கு ஒரு ரைட் திங்கிங் பர்சன், நீங்க ரைட் சைட், நீங்க யூ டேக் ஆல்வேஸ் RIGHT WRIGHT ரெண்டு ரைட் ஸ்டாண்ட் எடுப்பீங்க. பட் யூ ஆர் ஆல்சோ காட் கன்ஃபியூஸ்ட். ஆக மொத்தம் இந்த மாங்கல்ய சூத்திரத்துக்கு ராகுல் காந்திக்கு அந்த ஐடியாவை கொடுத்ததே ப. சிதம்பரம் சொல்றாங்க எல்லாரும். So therefore, there should be a analysis about this. Public will reject this. நம்ம டிஸ்கஷன் தமிழ்நாட்டில் ஓட்டு முடிஞ்சு வச்சு இனிமேல் கஷ்டம் கிடையாது. நார்த் இந்தியாவில் இட்ஸ் a problem. அதனால நீங்க கேட்டீங்கன்னா I will tell you a crisp answer. Yes. What will happen to Congress? Question is from Sridhar, answer from Rajgopal is Congress will be reduced to 25 to 30 MPs in Lok Sabha. அவ்வளவுதான் சார், all over India. All over India. And that will bring down Trinamool Congress total MPs, DMK total MPs விட காங்கிரஸ் கீழே போயிடும். This is political interpretation, sir. அப்போ அவங்களோட ஃபியூச்சர் என்ன சார்? இப்போ 30 கீழே போயிட்டா அப்புறம் what's the relevance of Congress? Rahul Gandhi will settle down in Italy or Europe or England or somewhere. அவருக்கு என்ன போச்சு?
He's a frequent traveler. He does not have sympathy for Indians. இல்ல அப்படின்னா பின்னாரி விஜயன் அரெஸ்ட் பண்ணு சொல்லுவாரா சார்? இதே ராகுல் ஸ்டாலின் ப்ரப்போஸ் பண்ணாரு பிரைம் மினிஸ்டர் 2019. சப்போஸ் இஃப் ஹி ஹஸ் பிகம் த பிரைம் மினிஸ்டர், he will arrest even MK ஸ்டாலின். அதே ராகுல் காந்தி தான் ஏ ராஜாவை அரெஸ்ட் பண்ணாங்க, கனிமொழி அரெஸ்ட் பண்ணாங்க. நவ் தே ஆர் டுகெதர். இப்போ தமிழ்நாட்டினுடைய அரசியலை பார்க்கணும். why should MK ஸ்டாலின் go to Kerala and support பின்னாரி விஜயன்? MK ஸ்டாலின் சொல்லுவாரா இப்ப பின்னாரி விஜயன் ஜெயிலில் அனுப்புன்னுட்டு? அப்ப கான்ட்ரடிக்ஷன். அதுதான் 26ல அஃபெக்ட் ஆகும். காங்கிரஸ் மே ஈவன் கோ அண்ட் இப்போ 25 சீட்ஸ் ஆயிடுச்சுன்னா லோக்சபால சார், ஒன் பாசிபிள் சினாரியோ தே மே கோ வித் எடப்பாடி பழனிசாமி அண்ட் ஃபார் அலையன்ஸ் 26 அசெம்பிளி. ஸோ இதுதான் ரவுண்ட் அப். திஸ் ஆர் ஆல் சர்டன் ஸ்பெகுலேஷன்ஸ். நம்ம வந்து as we debate, certain ideas emerge. ஸோ கடைசி கேள்வி சார், கச்சத்தீவு பத்தி ஏதாவது லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கா சார்? Very, very important. This time BJP did not include it in the manifesto. எப்படி demonetization மேனிஃபெஸ்டோல இல்லாத கொண்டாரோ நரேந்திர மோடி, அதே மாதிரி கண்டிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் 2025 proposals BJP has, sir, for Tamil Nadu. I learned from a top source. ஒன்னு, அமித்ஷா அவர்கள் 25 டெம்பிள் விசிட் பண்ண போறாரு சார் in August 2024 to August 2025. He will go காஞ்சிபுரம், காமாட்சி, ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில், மதுரை மீனாட்சி, ராமேஸ்வரம், அந்த மாதிரி டெம்பிள் விசிட்ஸ் நடக்கிறது. BJP will ensure Kachativu is retrieved, and that will be a poll agenda. 2025 campaign la பண்ணுவாங்க. 26ல they will get Kachativu back for 99 years. அதுதான் அவருடைய லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி. எப்பவுமே நரேந்திர மோடி வந்து he looks for 2026 and 2031. You can also understand the psyche of Tamil Nadu. 2-3 விஷயம் இந்த 2024 எலெக்ஷன்ல இருந்து it throws out certain ideas, some futuristic policies. ஒரு youngsters, they don't want either DMK or ADMK. They want to go for a third alternate. It may be Edappadi Palaniswamy again, it may be Seeman, it may be Vijay, it may also be Annamalai. So Annamalai has got 3 or 4 issues before him, whereas மீதி எல்லாம் அவள் கிட்ட அந்த திராவிட நைஜா தான் இருக்குது. Annamalai throws out certain new things. HRG into religious endowment board dismantle பண்ணுவேன்னு சொல்றாரு. தமிழ்த்தாய் வாழ்த்து நீராறும் கடல் அது ஐ வில் அபாலிஷ்ங்கிறார். ரங்கநாதர் கோவில், ஸ்ரீரங்க ரங்கநாதன் கோவிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஈவி ராமசாமி நாயக்கு ஸ்டாச்சு ஐ வில் ரிமூவ் இட். திஸ் ஆர் ஆல் போல்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதனாலதான் நரேந்திர மோடிக்கு பக்க பலமாக இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு we aim 25% vote, but he may settle with 20 to 23. இதுதான் அவருடைய USP. சார், ஒரு ரிலேட்டட் கேள்வி சார், இந்த கச்சத்தீவு ஓட்டி ஒரு கேள்வி சார். இப்போ அண்ணாமலை திருப்பி இன்னொரு பாத யாத்திரை பிளான் பண்றாரா சார்? கோஸ்டல் ஏரியாஸ் கவர் பண்ணி பண்ண போறாரு. அதுக்கு அமித்ஷா தான் காரணம் சார். அதுக்கு அமித்ஷாவுடைய பாத யாத்திரை வந்துச்சுன்னா அண்ணாமலை இது சைட் லைன் ஆயிடும் சார். அண்ணாமலை செட் ஸ்டேஜ். எண்மண் எண் மக்கள் part 1, but part 2 of எண்மண் மக்கள் will be elevated to central BJP leadership. எப்படி தெரியுமா ஃபார்முலா? திரிபுராலையும் அஸ்ஸாம்லையும் வெஸ்ட் பெங்காலையும் இதுதான் பண்ணாங்க 2018-19ல. they got MPs. அதே ஃபார்முலாவை தமிழ் இப்ப தெலுங்கானால பண்ணலையா சார்? எப்படி சார் சஞ்சய் பண்டி வச்சுன்னு பண்ணாங்க? ஹைதராபாத்ல எப்படி வந்தது ஸ்ரீதர்? சிமிலர்லி லைக் கேட்டு ஹைதராபாத்ல வந்த மாதிரி தான் கேசிஆர் ஓய்ஜார். இன்ஃபேக்ட் ஐ டோல்டு மேடம் கவிதா ஆல்சோ, அவங்க வந்திருந்தாங்க. எம்பிஆர் போது நல்லா தெரியும் எனக்கு. அங்க வினோத் குமார் ஒருத்தர் இருக்காரு, அவர் ரொம்ப க்ளோஸ் கான்பிடென்ட் ஆஃப் கேசிஆர். எனக்கு மை குட் ஃப்ரெண்ட். வார்த்தா தே ஆர் ஆல் நோன் டு மீ. என்கிட்ட சொன்னார், நான் கேசிஆர்ட்டே சொன்னேன். நான் ஹைதராபாத்ல வந்துட்டுன்னா இட்ஸ் டவுன்ஃபால் ஆஃப் TRS. Similar, Annamalai getting 25% vote. He may not get seats. அதை விட்டுருங்க. vote percentage வந்ததுன்னா end of Dravidian politics, end of DMK. Okay, sir. So we'll wait and watch, sir. That will conclude our show, sir. Today we had a very interesting debate. Readers, viewers must replay this video because it's an asset. What we both discussed is futuristic for Tamil Nadu politics. So you must release it. Comment section, please give your comment. Yes.
தேங்க்ஸ் யூ சார். நன்றி, வணக்கம்.